தர்ஷா எங்க போறோம்? பொட்டைக்கு வா. ஓகே இப்போ நம்ம எங்க போறோம்னு சொல்லு அப்பாட்ட. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தர்ஷனை வந்து படத்துக்கு கூட்டு போறோம். எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமோன்னு யாருக்குமே தெரியாது. என்னர்லே பெரிய ஒரு போர்க்களமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டு போவோம். ஆசைப்படுறான்ல. ஏய் சிங்கத்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம், நம்ம மட்டும் போவோம். தர்ஷா நீ வேணாம், நீ வேணாம் ப்ளீஸ், நீ வேணாம். ஜட்டி போடலடா, பாதி தானே எடுக்க. சரி நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நான் கிளம்பிட்டேன். இங்க பாருங்க, தர்ஷனுக்கு வந்து பெர்ஃப்யூம் வாங்கி இருக்கோம், பேபி பெர்ஃப்யூம். தர்ஷன் இங்க வா, சென்ட் காட்டு உனக்கு வா. இங்க பாருங்க. சோ இத கையில வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி பிசுக்கு அடிச்சோம்னா குழந்தைங்க கண்ணுல பட்டுறோம்னு இந்த மாதிரி போட்டுருங்க. என்ன நீ வேணாம் இரு. டைப்பர் மட்டும் போட்டு. தர்ஷா போலாமா? போலாம். எங்க போலாம்? படம் பார்க்க போலாம் சொல்லு. ரொம்ப குஷியில இருக்கான் பாப்பா. சரி போவோம். தியேட்டர்ல இருக்கானா? கடைசி வரைக்கும் இருந்தா ஓகே தான், பார்க்கலாம். அகாரோ பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் டஸ்ட் பேக் இல்லாததுனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் மெயினாக வந்து மெயின் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோஸ் பைப், எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ளோர் ப்ரஷ், நேரோ நாசில், ஸ்மால் ப்ரஷ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது கூடயே நமக்கு மேனுவல் புக் அண்ட் 1 year வாரண்டி கார்டுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் யூனிட்ல பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கேபிள் வந்து ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுல 5 மீட்டர் வரைக்குமே நம்ம கேபிளை நல்லா இழுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ரிவர்சபிள் ஆயிடும் இந்த கேபிள். இது வந்து செக்ஷன் பவரை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லைட் இண்டிகேட்டட் அண்ட் இது வந்து டஸ்ட்பின் பாக்ஸ். இதை வந்து நம்ம மேல லைட்டா ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தோம்னா இந்த பாக்ஸ் தனியா வந்துடும். இதை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு லாக் பட்டன் இருக்கும். அதை நம்ம பிரஸ் பண்ணோம்னா கீழே இருக்கிறது ஓபன் ஆயிடும். ஸோ ஓபன் பண்ணதுமே உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியில வந்துடும். இதுக்கு சைட்ல இருக்கிற ஃபில்டர் பாக்ஸையுமே நம்ம தனியாக கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஒரு ஷீட் இருக்கும், அதையுமே நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நல்லா மூவபுளாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வீல் வந்து 360 டிகிரி நல்லா ரொட்டேட் ஆகிற வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பெரிய வீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸை இந்த வேக்யூம் கிளீனருக்குள்ள எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக்னு இருக்கும். ஸோ இதில் வந்து லாக்னு இருக்கும், அந்த சைடு நம்ம திருப்பிட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் ப்ரஷை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லென்த் பத்தலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்சபிள் டியூப் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம அந்த ஹோஸில் கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளோர் ப்ரஷோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸுமே பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் கிளீனருக்காக கொடுத்துருக்காங்க. இதை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் கிளீன் பண்ணிக்கலாம் அண்ட் கார்பெட்டுமே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற இந்த சுவிட்சை வந்து நம்ம கீழே இறக்கிட்டோம்னா ப்ரஷ் ஓப்பன் ஆயிரும். அதை வச்சு நம்ம வந்து கார்பெட் கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேரோ நாசில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைல்ஸு, ஃப்ளோர் இந்த மாதிரி இடத்துலலாம் சைடில் வந்து அழுக்கு இருக்கும் அண்ட் மேலேயுமே நிறைய ஒற்றை வந்து கார்னரில் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த ஸ்மால் ப்ரஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ட்டனு, அப்புறம் செல்ஃபு, புக் ராக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கர்ட்டன் இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கீங்கன்னா இந்த ஸ்மால் ப்ரஷை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதில் 1600 வாட்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் பவர் வந்து 24 kp கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சைக்ளோனிங் சக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்யூம் கிளீனர் எனக்கு உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த வேக்யூம் கிளீனர் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்கிக்கோங்க. கிளம்பி வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாங்க. கண்ணடி லவ் யூ சொல்லு. வீடியோக்குள்ள ஐயோ பொட்டு கோணலாம் இருக்கு பாருங்க. ஃபோன் எடுத்தாதான் தெரியும். சரி வெயில் வெக்கையா இருக்கு, பயங்கர வெக்கை. பொட்டு பறந்துருச்சு. சரி நான் போட்டுக்கிறேன். பங்கு பறிக்க வேணாமா? அப்பா போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரோடா. அதில் போய் வாங்கிட்டு வரேன் பாப்கார்ன். படத்துக்கு வந்தாச்சு. தர்ஷன் வந்து உட்கார்ந்து இருக்காரு.
ஷாப்பா பாரு பாப்கார்ன் சாப்பிட்றோம். படம் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட்டிங். கண்ணாடி போட்டு பாரு, இப்போ நல்லா தெரியுமா? பாரு பாரு, இது வழியா பாரு. அது என்னதுமா? இது என்னதுமா? இதுமா இது என்னதுடா? பச்சை கண்ணை மாறாம பாக்குறா. நண்பர்களே, என் குடும்பம் ஆலமரம் போல விரிவடைற நேரம் வந்துருச்சு. நாம சேர்ந்து வாழ்ற இந்த கௌரவ பூமி எங்க அப்பாவோட. எப்படி பாக்குறோம்? அப்படி சொன்னா ஆனா ஒண்ணு, உங்க அப்பா இருக்கானே ஒரு அண்ட புழுங்க, அவன் ஒரு ஆகாச புழுங்க தெரியுமா? படம் பார்த்து முடிச்சாச்சு. மணி இப்போ 6:30. வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி அழாம படம் பார்த்துட்டான். இதெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப இதெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. தம்பி படம் பார்த்தா நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்தா ஒரு அனிமல்லாம் வரும்போது அதோட பேரெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சொன்னால் நடுவில் வந்து தம்பிக்கு வந்து தூங்குற டைம் வந்துருச்சு. ஒரு 3 மணி ஆப்பில் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. குட்டி பாட்டில் கேட்டு சப்பிக்கிட்டே இருந்தா. அப்புறம் வெளியே போகணுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் தம்பி. சரி அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்பாவை மட்டும் வர சொல்லிட்டு நம்ம பார்ப்போன்னு இருந்துச்சு. அடுத்து பார்த்தா எங்களை விட்டுட்டு போகமாட்டேன்ட்டான்னு சொல்லிட்டு சரி நம்மளும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வண்டியில் வரும்போதே தம்பி தூங்கிட்டான். கீழே அம்மாட்ட தூங்கிட்டு இருக்காம. ஸோ ஆனால் பார்க்குறான் கொஞ்சம். ஆனா நல்லா பாக்குறான். படம்லாம் சூப்பரா பாக்குறனால ஆர்வமா பார்த்தான். சூப்பரா நல்லா பாக்கணும். இன்னும் 1 வருஷம் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டி போனா அதனால அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா எல்லா குழந்தைங்க தான் வந்தாங்க அந்த படத்துக்கு. எல்லாமே குழந்தை. என்ன படம்? ரியல் கிங்கா? தி லயன் கிங் முஃபாசா. நான் வந்து அந்த பாதி சீன் தான் பார்த்தேன். இவங்க வந்து தம்பி தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்பா வந்து கொடுக்குறோன்ட்டு பார்த்தா அவன் வந்து அருளை காணும் 1000 வாட்டி கேட்டானா. அருளை காணும். அம்மா இல்லைன்னா அவனுக்கு வந்துட்டேன். உடனே வந்ததுமே கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு வந்துட்டு படமும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கல. அப்படியே வீட்டுக்கு வந்து சரி ஓகே பாக்குற வரைக்கும் பார்த்துட்டால அது வரைக்கும் எனக்கு போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்றானு அப்படிங்கறத காமிப்போம். ஆமா இப்ப எந்திரிச்சதும் என்ன கேட்பாங்க? ஒண்ணும் கேட்க மாட்டான். அம்மா சிங்கு பார்த்தேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் பார்த்து பிரம்மாண்டமான கதையை சொல்லுவான். எந்திரிச்சது எல்லார்ட்டையும் சொல்லுவான். அதை பார்த்தேன் இது பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பான் தம்பி. ஸோ நாங்கள் வந்தோம். எப்போ வெயில் செம்மைய வெயில் போட்டு தாக்குது வெளியில. ஸோ அவன் எந்திரிச்சதுமே அடுத்தவன் என்ன பண்றான்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் பாருங்க. அவன்கிட்ட கேட்போமா படம் பார்த்தியாடான்னு? என்ன சொல்ற? என்ன படம் பார்த்தேன் என்ன பார்த்தமான்னு கேட்போம். கரெக்டாக சொல்றானா? தர்ஷன் வந்து இப்போதான் எழுந்திரிச்சு அவன் மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாரு. தர்ஷா படம் பார்த்தோம்ல, என்ன படம் பார்த்தோம்? என்ன படமா? சிங்க படம் பார்த்தோமா? சிங்கம் என்ன பண்ணுச்சுடா? என்ன பண்ணுச்சு சிங்கம்? என்ன பண்ணுச்சுமா சிங்கம்? தண்ணியில விழுந்துருச்சு. ஆமா அப்புறம் என்னடி இங்க வா தர்ஷா, இந்த மாப்பிள்ளை பக்கத்துல படுத்துக்கோங்க. ஏன் வா ரித்து. என்ன பண்றீங்க? ரித்துக்கிட்ட ஒரு பொம்மை கொடுக்க முடியாது. தர்ஷா எல்லாத்தையும் பிடிக்கும். இவ பாருங்க இந்த ரித்துமா இங்க பாருங்க பிடிக்கிறோம். மாமா எதுவும் கொடுக்க மாட்டேங்கானா?
மாமா இது கொடுக்க மாட்டேக்கானா? அப்படியா? வேணாம்மா. சரிம்மா சரிம்மா. சரி மாப்பிள்ளைய பூச்சாண்ட கொடுத்துருவோமா? மாப்பிள்ளைய பூச்சாண்ட கொடுத்துருவோமா? என்னடி? எந்தி தாத்தா. போ தாத்தான்னு சொல்லுமா. வெளியே போ தாத்தான்னு சொல்லு. போ தாத்தா. போ தாத்தா சொல்லுமா. மாப்பிள்ளை கால் மேலே கால் போடுறியா? மாப்பிள்ளை உன் மேலே கால் போடட்டும். ஐயோ ஐயோ போட முடியல மாப்பிள்ளைக்கு. என்னடி? ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. இப்போதான் தம்பி எந்திரிச்சான். தம்பிட்ட எந்திரிச்சு கேட்குறேன், கரெக்டாக கதை சொல்கிறான். அம்மா சிங்கம் தண்ணியில் அடிச்சு போச்சு செத்து அப்படிங்கிறான். கூட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போனா, ஆனால் பார்க்க மாட்டேங்கிறான். சில வீட்டில் இப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம், உங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேட்டருக்கு நீங்கள் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான். சூப்பராக பார்த்தா அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. குட்டி பாட்டில் எடுத்தாலே அது வந்து தூக்கம் அப்படியே போதை. சின்ன பாட்டில் எடுத்தேன், அதுக்கப்புறம் வெளியில போன்ட்டேன். வெளில அரலங்க நான் வந்து எங்க அரல காணோம் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பான். செம்ம தலைவலி இவன் படுத்துன பாடி. என்னடா படமும் பார்க்க முடியல. சரி ரைட்டு வீட்டுக்கு போய் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரேன். இவனே நான் ஃபோன் பண்ணும்போதே நினைச்சிட்டேன், உடனே ஃபோன் பண்ணதுமே நினைச்சிட்டேன், சரி பையன் ஓகே அப்புறம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தா அவர் தூங்கிட்டாரு. வண்டியில வரும்போதே நான் வந்து அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கினேன். அவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பைக்ல அவன் தூங்கி. இப்ப இன்னைக்கு தான் தூங்கினா. ரொம்ப அடிக்கடி பைக்ல போய் தான் தூங்க வைக்கிறது. முன்னாடி எல்லாம் இப்பெல்லாம் கீரமங்கலம் போனா கார் பைக் தான். இப்ப கீரமங்கலத்துல கூட அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் பைக் அதிகமா போறது இல்ல. ஆமா ஃபுல்லாவே வந்து அவனே தூங்கி வளர்ந்துட்டானல்ல. என்னன்னு தெரியல. இப்ப கையில படுக்கிறான், மடியில படுத்துக்கிறான். நேத்துல இங்க அப்படிதான் படுத்துக்கிறான். இது 12 மணி வரைக்கும் இவங்க மேலேயே படுத்தான். மேல கிடந்தா கீழே படுத்திருந்தேன். கீழே படுத்திருக்கப்ப அப்புறம் வாட மேல போய் படுறா. மேல மெத்தையில போற முடியாதுன்னா இப்ப அப்படியும் படுக்க வச்சுட்டான் மெத்தையில. சரி சரி கொஞ்சம் பிள்ளைக்காக தானே கொஞ்ச நேரம் அவன் தூங்குற வரைக்கும் மட்டும் இப்போ மேலே படுக்க வச்சுட்டு மேலேயே படுத்துருந்தா தூங்குனதும் அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு இவங்க கீழே போய் படுத்துட்டாங்க. படம் என்ன கதை ஏது கதை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் வந்து அந்த வெள்ளசிங்கம் வர வரைக்கும் நான் பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி படம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி டிஸ்னி படம்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்க முடியல. தம்பி வந்து படம்லாம் இந்த மாதிரி அழுதான் வந்தாச்சு. இப்போ தூங்கி எந்திரிச்சிட்டான். தூங்கி எழுந்திரிச்சதும் இப்போ வந்து சாயங்காலம் வந்து அவர் வந்து பிளேயிங் டைம் பக்கத்து வீட்டு பாப்பாவோட விளையாடுவாங்க. பக்கத்து வீட்டு பாப்பா இங்கே போயிட்டானே. அப்படியே போயிட்டார் ஐயா. தான் நான் மேலே வந்துட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி யோசிங்க. அப்புறம் உங்க குழந்தைங்களே யாராவது இந்த மாதிரி தேட்டருக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காம ஷேர் பண்ணுங்க. கூட்டிட்டு போய் அம்மா எல்லாம் உட்காந்து தான் பாக்குது. அத்தைங்க தான் மாட்டிக்கிறாங்க. வேற என்ன பண்றது? நான் வெளியில இருக்கேன். இவங்க மட்டும் தனியா மூலையில உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா வா எஞ்சி வா அப்படின்னு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். அப்புறம் வராங்க. நீ போன் பண்ணி நான் அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம். சொல்லி அப்பா வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இவங்க போய் விட்டுட்டு வருவாங்க. நல்லா தான் பாத்துட்டு இருப்பான். அப்படியே அமைதியா இருந்தான். வீடியோ வந்து கம்மியா தான் எடுத்தோம். ஆனா தூக்கம் வந்தனால பையனுக்கு வந்து கிளம்பிட்டாரு. அவர் வேலையை அவர் காமிச்சிட்டாரு. டேய் படம் பார்க்க போக மாட்டா அப்படின்னு ஓ அப்படிங்கிறான். எதுக்குடா திரும்பி நாங்க வரவா அப்படின்ட்டு. ஸோ 2 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்தோம். குழந்தைக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது. தெரியும். நம்மளே பார்க்கல படம். நம்ம எங்க போறது? பரவாயில்ல இருக்கட்டும். டிஸ்னியில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஒரு மாசத்துலேயே டிஸ்னியில் வந்துடும். நம்ம டிஸ்னியில் பார்த்துக்கலாம். தம்பியை கூப்பிட்டு நம்ம இங்கே உட்கார வச்சு டிஸ்னியில் பார்த்துக்கலாம். டிவியில் போட்டு நம்ம லயன் கிங்குமே தம்பி முத டிவியில தான் பார்த்தா. அதனால டிவியில தான் பார்த்தோம். அப்படியா? நானும் ஃபர்ஸ்ட் டிவியில தான் பார்த்தேன். மறந்துருச்சு. அவதார் 3 தான் நாங்கள் போய் தியேட்டரில் பார்த்தோம். இந்த மாதிரி அனிமி படம் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து நியூ இயர் வரப்போகுது. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் சொல்லியிருந்தீங்க. அக்கா 2024 நஷ்டமோ சந்தோஷமோ கஷ்டமோ அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மேபி அதை நாங்கள் எடுத்து போட ட்ரை பண்றோம். அதான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. கார் வாங்கியிருக்கோம். பைக் முத 2024 வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்த நாளுக்கு பைக் எடுத்தோம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய வந்து போட்டோஸோட உங்களுக்கு போடுறோம். அது நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றவங்க போடுறதுக்கு முன்னாடி நம்மளும் போட்டுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுதான் போடுவாங்க. 24ல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் ஜாலியாக போடுவாங்க. நல்லது நடந்துச்சு. கெட்டது அவ்வளவா நடக்கல. பட் ஆனா எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. அவ்வளவுதான். கெட்டதோ நல்லதோ 2025 நல்லதாவே நடக்கல. எல்லாமே நல்லதா தான் நடந்துச்சு. நிறைய மாறிடுச்சு. ஸோ நியூ இயருக்கு வந்து ஒரு பிளான் வச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு. தென்காசிலேயே தான் பிளான். வேற எங்கெல்லாம் போகிற மாதிரிலாம் இல்லை. நம்ம காசு டப்பா இல்லை நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சேலரி வீடியோ போட்டதுக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு.
நீங்கள் நல்லா ஃப்ராங்காக பேசுனீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க. நல்லவங்களா இருக்கிறதுனால தான் என்னமோ நல்லா இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கொஞ்சம் கெட்டவங்களா அப்பப்போ இருந்து பார்க்கலான்னு தோணுது நமக்கும். எல்லாத்தையும் தலையாட்டிக்கிட்டே இருந்தால் அப்படிதான் இருக்கும். வேற வழி இல்லை. இவங்க மோஸ்ட்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதில் சொல்லாமல் என்னன்னு தெரியல, ஒரு 5000 வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. இவங்க நல்லவங்களா இருக்க போய் தான் அந்த 5000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு நமக்கு. வேற எதுலயே போக வேண்டியது இதுல. ஆமா, ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, எதுவும் மாலை போட்ட டைத்துல நீ ஒரு ஆள் அதையே வச்சுக்கிட்டு நல்லா எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டுங்கும் போது எனக்கு அதான் யோசிச்சு, எல்லா விஷயம் தலையாட்ட போய் தான் அந்த பேருக்கு. அப்படி இல்ல, அது எல்லாம் ஒண்ணுதான். சரி, நடந்து போச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அடுத்து வந்து நியூ இயர் பிறக்க போது எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வீடியோ கொஞ்சம் பேசி இழுக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.